25/5/2025లో నాకు చెన్నైలో అరంతాంగం విరుదు అనే సొసైటీ నుంచి ఆక్స్ఫర్డ్ యూనివర్సిటీ వారి తరపున నాకు హానరీ డాక్టరేట్ పట్టం ఇచ్చినారు. వారికి మొట్టమొదటిగా నా యొక్క ధన్యవాదాలని తెలిపించుకుంటున్నాను. நான் 1980 இந்நாள் வரை 2025 எனக்கு 80 வருடங்கள் ஆகின்றது. என்னுடைய அரசியல் வாழ்க்கை 45 ஆண்டுகள் முடிகின்றது. இந்த நல்ல தருணத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அண்ணன் இப்போது எடப்பாடி காலம் வரை நான் பணியாற்றி கொண்டு வருகின்றேன். எனக்கு 80 வயது ஆகிவிட்டது என்று நான் ஓரம் கட்டவில்லை. இன்றைக்கு கட்சியில் நானும் சீரும் சிறப்பமாக பணியாற்றி கொண்டு வருகின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய சாதனைகள் செய்து மக்களுக்கு செய்துள்ளேன். அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தையும் பாராட்டி நான் அன்னதான திட்டத்திற்கு ஒரு பெரிய நன்கொடை வழங்கினேன். அதன் பிறகு இருதயம் காப்போம் திட்டத்திற்கு அம்மா கொண்டு வந்த திட்டத்திற்கு நான் ஒரு பெரிய தொகையை அளித்துள்ளேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அவர் வீட்டில் 1980 நான் கட்சியில் அவர் நல்லாசை பெற்று சேர்த்து கொண்டார். அவர் எனக்கு சொன்னது போல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று அந்த வழியில் நீ நடந்து மக்களுக்காக நல்லது செய், உன்னால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய். நான் அவர் வீட்டுக்கு சென்றபோது டை யாழனி அன்ட்டு கேட்டார். என்னை அழைத்து சென்ற மாண்புமிகு டாக்டர் சமரசம் அவர்கள் என்னை அழைத்து சென்றார்கள். அவர் ஒசூரியில் ஒரு பெரிய வியாபாரி, உங்களுடைய ஆசீர்வாதம் வாங்க வந்துள்ளார்கள் என்று சொன்னவுடன் டை போயிடுச்சு சாப்பிட்டோடான்னு சொன்னார். இது என்னப்பா வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட சொன்னாருன்ட்டு எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அப்புறம் என் குருவாகிய சமரசத்தை கேட்டதுக்கு அவர் அன்னதான பிரபு, முதல் சாப்பாடு பிறகுதான் பேச்சுவார்த்தை என்று சொன்னார்கள். நாங்கள் 2 பேரும் உடனடியாக போய் அவர் வீட்டிலே 2 இட்லி பொங்கல் வடை சாப்பிட்டு அவருடைய ஆசீர்வாதம் பெற்று, உன்னை ஓசூர் நகர மன்ற தலைவராக எம்ஜிஆர் மன்றத்துக்கு நியமித்துள்ளேன். நீ மக்களுக்காக நல்ல பாடுபடு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று அண்ணா சொன்ன வார்த்தைகளை தவறாமல் நீ செய்து முடி. நீ உன்னுடைய வாழ்க்கையில் நாளைக்கு நீயும் ஒரு தலைவராவேன் என்று ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நான் சந்தோஷமாக ஊருக்கு திரும்பினேன். மறுநாள் எனக்கு ஓசூர் நகரமன்ற எம்ஜிஆர் மன்ற தலைவர் என்று பட்டம் வழங்கப்பட்டது. அந்நாள் முதல் இந்நாள் வரை நான் மக்களோட பணியாற்றி கொண்டே வருகின்றேன். சில காலகட்டங்களில் மக்களை நேரில் சந்தித்து அவருடைய கஷ்டங்களை அனுசரித்து ஓசூரில் ஒரு அநாதை இல்லத்தை ஏற்படுத்தினேன். அதுதான் இன்றைக்கு விநாயகா அநாத இல்லம் என்று விளங்கி கொண்டிருக்கின்றது. அப்போது ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிய ஒரு அம்மா இருந்தார்கள். அவருடன்
நான் கலந்து பேசி அந்த ஆசிரமத்துக்கு 6 சென்ட் நிலம் வாங்கி கொடுத்தேன் பாக்லூர் ரோட்டில். டிடிடி கல்யாண மண்டபத்தை ஒரு சந்தர்ப்பத்தில் ஓசூருக்கு அலாட் ஆகிற மாதிரி மாண்புமிகு தம்பிதுரை அவர்கள் அப்போது அவர் டொனேட் பண்ணி அவர் மூலமாக அவர்கிட்ட நான் செக் வாங்கிட்டு போய் 10 லட்சம் ரூபாய் செக்கு டிடிடி கல்யாண மண்டபம் ஓசூருக்கு அலாட் ஆகிற மாதிரி பண்ண வைத்தேன். ஒரு சமயத்தில் பஸ்ஸுக்கு போய் வர்றதுக்கு பெங்களூருக்கு மிக சௌகரியம் குறைவாக இருந்தது. அந்த நேரத்தில் பல முறை நாங்கள் கேட்டோம், கொடுக்கவில்லை. ஆகையால் நாங்கள் இங்கு அனைத்து வியாபாரிகள் சங்க சார்பாகவும் கட்சி தொண்டர்கள் சார்பாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் ஓசூரில் இருந்து பெங்களூர் வரை பாத யாத்திரை செய்து 500 பேருடன் என்னுடைய தலைமையில் வெற்றிகரமாக சென்று மாண்புமிகு ராமகிருஷ்ண ஹெக்டே முதலமைச்சராக இருந்தார்கள். அவர்களுக்கு ಮನು ಕೊಡ್ತೀನಪ್ಪ ಅಂತ ಅವ್ರು ಹೇಳಿದ ಮೇಗ ನಾನು ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಂಡು ಅವ್ರಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿ ನನ್ನ ನಮಸ್ಕಾರಗಳನ್ನು ಹೃದಯಪೂರ್ವಕ ನಮಸ್ಕಾರಗಳನ್ನು ಅರ್ಪಿಸಿ ನಾವು ಬಂದ್ವಿ. ಅವರು ಇಮಿಡಿಯೇಟಾಗಿ ನನ್ನ ಮುಂದೆನೇ ಟ್ರಾನ್ಸ್ಪೋರ್ಟ್ ಮಿನಿಸ್ಟ್ರನ್ನ ಕರೆದು ಅವ್ರಿಗೆ ಬಸ್ ಬೇಕಂತೆ ಬೆಂಗಳೂರು ಟು ಹೊಸೂರು, ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರೋ ಸೌಕರ್ಯ ಮಾಡಿಕೊಡಪ್ಪ ಅಂತ ಆರ್ಡರ್ಸ್ ಸ್ಯಾಂಕ್ಷನ್ ಮಾಡಿದ್ರು. ಇಮ್ಮಿಡಿಯೇಟಾಗಿ 4 ದಿವಸದಲ್ಲೇ ಬಸ್ ಬಂದುಬಿಡ್ತು. ಆ ಬಸ್ನ ನಾನೇ ರಿಬ್ಬನ್ ಕಟ್ ಮಾಡಿ ಅತ್ತಿಬೆಲ್ಲಿಂದ ಹೊಸೂರಿಗೆ ವೆಲ್ಕಮ್ ಮಾಡಿ ಟಿಕೆಟ್ ಬುಕ್ ಮಾಡಿ ಇವತ್ತು 300 ಬಸ್ ಮೇಗ ಓಡ್ತಾ ಇದೆ ಕರ್ನಾಟಕ ಬಸ್ಸು. ಇದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾನು ಮಾಡಿದ್ದೀನಿ. ಎರಡನೇದು, ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕೆಲಸ ಒಂದು ಮಾಡಿದ್ದೀನಿ. ಹೊಸೂರಲ್ಲಿ ಎಷ್ಟು 1000 ಮನೆ ಇದೆಯೋ ಪರಮೋಗ್ನಲ್ಲಿ ಕಟ್ಟಿರೋ ಮನೆಗಳಿಗೆ ಹೊಡೆದಾಕಬೇಕು ಅಂತ ಆರ್ಡರ್ಸ್ ಬಂತು. ಆವಾಗ ನಾನು ಯಾವ ಪೊಸಿಷನ್ನಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ. ಚಿಕ್ಕ MGR ಕೊಟ್ಟ ಡಿಸಿಗ್ನೇಷನ್ ಹೊಸೂರು MGR மன்ற தலைவர் ಆ போஸ்டிங்னல்லிದೆ. நான் மக்களுக்காக போராடும்போது அங்கே சுத்தமுத்த இருக்கிற 1000 பேர் மக்கள் சேர்ந்துட்டாங்க. அதுக்குள்ளே இந்த விஷயம் தெரிஞ்சு எல்லா பிரஸ்காரங்க வந்துட்டாங்க. தாசில்தார் வந்தார், கலெக்டர் வந்தார். கலெக்டர் தாசில்தார் 2 பேருமே நின்று who are you men to stop all those things அన్నారు. I am a citizen of India. I have got every rights to ask you, sir. You are the sub-collector. Are you doing this like this job where they are going? Poor people. You immediately came and demolished the houses. They are paying municipal tax and they are getting MGR's EBE, one bulb sanctioned to the huts, and they are getting water service also. இப்படி இருக்கும்போது அவங்க கட்டும்போது உங்கள் அதிகாரிகள் நிறுத்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. மேற்கொண்டு இடிக்காதீங்க, ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜேசிபியை நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ஃபஸ்ட்டு சென்ட் பேக் தி ஜேசிபி, அதர்வைஸ் ஐ கான்ட் டாக் வித் யூ சார். When you are calling, I am ready to come to your office. I will talk with you, not now அன்ட்டு சொன்னேன். அப்போது அவர் சப் கலெக்டரு சரி நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து பேசுங்கன்னாரு. ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு சேவ் மை பப்ளிக், ஆஃப்டர்வர்ட்ஸ் ஐ வில் கம் அண்ட் மீட் யூ அன்ட்டு சொன்னேன். சரி அப்படியே செய்யுங்கன்ட்டு சப் கலெக்டர் தாலுதார் ஜீப் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டார். அதே போல் இன்னொரு முறை ராம்நகரில் அதிகமான வெள்ளம் வந்து அந்த கோட்டை சுற்றியும் தண்ணி நிரம்பி வீடுகள்
இடிந்து உளுந்த போது என்னுடைய சொந்த செலவில் 20 பம்ப் செட் வச்சு தண்ணி எடுத்து ஏரிக்கு விட்டு அந்த இடிந்த வீடுகளுக்கெல்லாம் அரசாங்கத்திலிருந்தும் என்னால் முடிஞ்ச அனைத்து வகையான பொருட்களையும் கொடுத்து அவங்க திரும்பி வீடு கட்டுவதுக்கு தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். 1980லேருந்து 2025 வரையில் எத்தனையோ சிறிய பெரிய திட்டங்களை தீட்டி நான் 2001 ஓசூர் நகரமன்ற தலைவராக பப்ளிக் ஓட்டில் நான் முதலாக அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகத்தில் இதுவரையில் சாதனை படைத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகத்தின் சார்பாக முதல் சேர்மனாக மக்களுடைய ஓட்டினால் நான் நகரமன்ற தலைவராகி கோடான கோடி ரூபாய்கள் மக்களுக்காக செலவு செய்து சாலைகள், ட்ரைனேஜ்கள், மின் விளக்குகள் எல்லாமே பண்ணி தந்திருக்கொள்ள மற்றும் இந்த ஓசூர் கிழவர்பள்ளி அணை ஸ்டேயில் இருந்தது. மாண்புமிகு புரட்சித் தலைவர் 10/2/1987 புருக்லின் ஹாஸ்பிட்டலிருந்து அவர்தான் சென்னைக்கு வந்தது. முதலாக ஓசூருக்கு வரவழைத்து 10/2/1987 ஒரு பெரிய மாநாடு போல் என்னால் முடிந்த அளவுக்கு என்னுடைய தலைமையில் ஒரு பப்ளிக் மீட்டிங் போட்டு ஓசூர் மக்களுக்காக கிழவர்பள்ளி டேம் ஸ்டே வெக்கேட் பண்ணும். அது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அவர்களிடம் சொல்லி தான் கேன்சல் பண்ணணும் அன்ட்டு ஒரு மனு கொடுத்தேன். ஒசூருக்கு ஒரு பெரிய காலேஜ் வேணும்ன்ட்டு சொன்னேன். அதையும் சேங்ஷன் பண்ணார். அதுதான் இன்றைக்கு எம்ஜிஆர் காலேஜ், ஆதியமான் காலேஜ். ஓசூர் நகரத்தில் முன்னாள் சேர்மனாகவும் எனக்கு பிறகு சேர்மனாக பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் வந்தார்கள். மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களை மீண்டும் முதலமைச்சராக கொண்டு வர பாடுபடுவோம் என்று எண்ணம் உள்ளம். இப்போவே என்னுடைய இரத்தத்தின் இரத்தமான புரட்சித் தலைவரும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்றும் சொல்லிய அம்மா அவர்களையும் நம் அண்ணனை முதலமைச்சராக பணியாற்றி மக்களுக்கு பாடுபடுவோம் என்று உறுதி கூறி என்னுடைய சுருக்கமான பணிவான அதிமுகவுக்கும் பொதுமக்களுக்கு சேவை செய்தமைக்கும் என்னுடைய உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லி எனக்கு இந்த சேவையெல்லாம் செய்த பிறகு எனக்கு இதெல்லாம் ப்ரூவ் பண்ண பிறகு எனக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலிருந்து அறம் தாங்கும் விருது சங்கத்தின் சார்பாக எனக்கு டாக்டரேட் பட்டத்தை வழங்கி இந்த அளவுக்கு கலா டிவி என்னை பேட்டி எடுத்து விளம்பரம் செய்ய வந்தமைக்கு என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.